அமெரிக்காவினுடைய கட்டாரில் இருக்கிற ராணுவ தளம் மேல ஈரான் ஒரு வான் தாக்குதல் நடத்தியிருக்கு. மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கட்டாருக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்தது. ரெண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நட்பு நாடுகள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிற மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும் என்றதுல ஓமானும் கட்டாரும் தான் மத்தியஸ்தம் எடுத்து பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தது. கட்டாரில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை ஈரான் இலக்கு வச்சிருக்கு. தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொல்றதையும் விட இலக்கு வச்சிருக்குன்னு சொல்றது தான் பொருத்தமானதா இருக்கும். அப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த போர் பதற்றம்ன்றது மத்திய கிழக்கு பிராந்திய போரா மாற்றம் அடைஞ்சிருக்கா? மற்ற நாடுகள் எல்லாம் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அமெரிக்கா திரும்ப ஒரு தாக்குதலை நடத்துமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த மாதிரியான பதற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மத்திய கிழக்கு போர் என்ற நிலைமைக்கு இதுவரைக்கும் இந்த தாக்குதல் கூட அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த போறது கிடையாது. ஏன்னு சொன்னா இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு சிம்போலிக் தாக்குதல் மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்த போறோம் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்று சொன்னா B2 பாம்பர்ஸை பயன்படுத்தி கொண்டு ஈரானுடைய அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கி இருந்தது. அதுக்குள்ள இருந்த யுரேனியத்தை நாங்கள் ஏற்கனவே வெளியேற்றி இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ற மாதிரி ஈரான் அறிவிச்சிருந்தது. அதனால ஏற்பட்ட சேதம் சம்பந்தமா இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய பென்டகன் பாதுகாப்பு தலைமையகம் கூட எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் வெளியிடாம இருக்கு. அப்ப ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஈரானுக்குள்ள அமெரிக்காவில் நடத்தப்பட இருந்தது என்றது ஈரானுக்கும் தெரியும். அதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அறிவிச்சிருந்தார். பாதுகாப்பு அமைச்சர் அறிவிச்சிருந்தார். ஈரானுடைய IRGC ராணுவம் அறிவிச்சிருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த தாக்குதல் இப்ப நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கான பதிலடியா இதை பார்க்க முடியுமான்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில இருந்திருக்கிறார். அங்க அவசர கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு, கட்டார்ல ஈரான் நடத்துற தாக்குதல் எப்படியான தாக்குதல் என்று சொல்லி வெள்ளை மாளிகையில் இருந்து கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிச்சு கொண்டிருந்ததா சொல்லப்படுது. அதை பற்றின புகைப்படங்கள் கூட வெளியிடப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல ஈரானுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தின சந்தர்ப்பத்திலேயே வெள்ளை மாளிகையில் இருந்து கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஒவ்வொரு நகர்வையும் கவனிச்சு கொண்டிருந்தார். இப்ப கட்டார்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு ராணுவ தளம் தான். ஆனா இது மத்திய கிழக்கு போர் இல்லாட்டி இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்று சொல்லி ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா, இப்ப நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்றது அமெரிக்காவை பழி வாங்குறதுக்கான தாக்குதல் என்றதையும் விட சர்வதேச அளவுல ஈரான் இந்த மாதிரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறதுக்கு இயலுமை இருக்கிற நாடு என்று சொல்லி காட்டுறதுக்கான ஒரு சிம்போலிக் தாக்குதல் மட்டும்தான். இதை ஈரான் கூட வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. ஈரானுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி சொல்லி இருக்கிறார், இந்த தாக்குதலால யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது, ஆனா யாருக்கும் நாங்க அடிபணிய போறது கிடையாது என்றதை காட்டுறதுக்கான ஒரு தாக்குதல் என்ற மாதிரி தான் ஈரானுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் ஒரு கருத்தை இந்த தாக்குதலுக்கு பிறகு பதிவு செய்திருக்கிறார். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு மணித்தியாலம் கடந்ததுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில அவசரமான கூட்டத்தை நடத்தினதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், இது ஒரு வீக்னஸ் ஆன தாக்குதல், வெற்றிகரமான தாக்குதல் சொல்லி சொல்ல முடியாது. 14 மிசைல்கள் ஈரான்ல இருந்து கட்டார் நோக்கி, கட்டாரினுடைய அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் கட்டார்ல இருக்கு, அதை நோக்கி மிசைல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. 13 மிசைல்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இது எல்லாமே கட்டாரினுடைய வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தோற்கடிக்கப்பட்டிருக்கு, முறியடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மட்டும்தான் விழுந்ததா சொல்லப்படுது. அதனாலையும் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. இன்னும் ஒரு தடவை தாக்குதல் நடத்துறதா இருந்தா இதை விட நல்ல ஒரு தாக்குதல் நடத்துங்கன்ற மாதிரி ஒரு நக்கலான பதிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்தார். அதோடு சேர்த்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நன்றி தெரிவிச்சிருந்தார் ஈரானுக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு
பிறகு ஈரானுக்கு நன்றி என்ற மாதிரி ஒரு பதிவை போடுறார். இதுவும் ஒரு நக்கலான கருத்து. என்னன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே எங்களுக்கு அறிவிச்சிருந்தீங்கன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல கட்டாருக்கு ஈரான் அறிவிக்குது, இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நாங்க நடத்த போறோம்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய கட்டார்ல இருக்கிற ராணுவ தளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான ஒரு தலைமையகம் மாதிரி செயற்படுது. கிட்டத்தட்ட 100 ஏர்கிராஃப்ட் போர் விமானங்களை நிப்பாட்டக்கூடியது. 60 ஏக்கர்ல இந்த ராணுவ தளம் அமைக்கப்பட்டிருக்கு. 10,000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ராணுவ படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். அமெரிக்கா மட்டும் கிடையாது, கட்டாரினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்தவர்களும் இங்க இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. மிக முக்கியமான ஒரு ராணுவ தளமும் கூட. ஆனா இப்ப இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்று சொல்லி ஈரான் கட்டாருக்கு ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. ராஜதந்திர தொடர்புகள் மூலமா அமெரிக்காவுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது என்றதுல எல்லா நாடுகளுமே உறுதியா இருந்திருக்கு. ஒரு போலியான தாக்குதல் என்று கூட சொல்ல முடியும். சர்வதேச அளவில் ஒரு செய்தியை சொல்றதுக்கான தாக்குதல் மட்டும்தான் இப்ப நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல். எப்படியா இருந்தாலும் கட்டாரினுடைய வான்பரப்பு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முதல்லையே அதை மூடுறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. என்ன சொன்னா, இப்படி ஒரு வான் தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்றது கட்டாருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அப்ப விமானங்களை வேற இடங்களுக்கு மாற்றுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வான்பரப்பு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. பக்கத்தில் குவைட்டினுடைய வான்பரப்பு மூடப்படுது, ஓமான் வான்பரப்பு மூடப்பட்டிருந்தது. கட்டாரை பொறுத்த வரைக்கும் ஹமாட் சர்வதேச விமான நிலையம் என்றது உலகத்தில் இருக்கிற 10 பரபரப்பான விமான நிலையங்கள்ல ஒரு விமான நிலையம் தான் கட்டாரில் இருக்கிற ஹமாட் சர்வதேச விமான நிலையம். ஒரு நாள்ல மட்டும் 1,40,000க்கும் அதிகமான பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு விமான நிலையம், பரபரப்பான ஒரு இடம் என்று சொன்னா கட்டார் 10 இடங்கள்ல கட்டாரும் முக்கியமான ஒரு இடம் வகிக்குது. அந்த மாதிரியான ஒரு விமான தளம் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். வான்பரப்பு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வான்பரப்பு மூடப்பட்ட சந்தர்ப்பத்தில் லெபனானினுடைய பிரதமர் கூட கட்டாருக்கு பயணம் செய்திருக்கிறார் என்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான தகவல். அப்படியா இருந்தாலும் இப்ப நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இது வெறுமனே ஒரு பதிலடி என்று சொல்றதையும் விட ஒரு சிம்பாலிக் தாக்குதல் மட்டும்தான். ஈரான் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்த முடியும் என்ற செய்தியை சொல்றதுக்கான தாக்குதல் மட்டும்தான். கட்டாருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்படுது, அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி முதல்லையே அறிவிச்சதுக்கு நன்றி என்று சொல்லி பதிவை போடுறாரு. அப்ப இந்த பதற்றம் அடுத்த கட்டத்தை போகவும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு உருவாகவும் இல்லை. நாங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கட்டார் அரசாங்கம் இன்றைக்கு அறிவிச்சிருக்கு, நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வான்பரப்பு மூடப்பட்டது தற்காலிகமான ஒரு தீர்மானம் மட்டும்தான். திரும்பவும் வான்பரப்பு திறக்கப்படும். வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்லி கட்டார் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. கட்டார் இந்த தாக்குதலை வன்மையா கண்டிச்சிருக்கு. இது ஒரு எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை மீற செயற்பாடு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் சொல்லி ஈரானுக்கான கண்டனத்தையும் கட்டார் பதிவு செய்திருக்கின்றதும் முக்கியமானது. அமெரிக்காவினுடைய கட்டார்ல இருக்கிற ராணுவ தளம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. பரபரப்பான ஒரு செய்தி, பிரேக்கிங் நியூஸ். இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த போர் பதற்றம் அடுத்த கட்டத்துக்கு இதுவரைக்கும் நகரல்ல என்றது முக்கியமான ஒரு செய்தி. அடுத்ததா அமெரிக்கா இதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே இது ஒரு பெரிய தாக்குதல் கிடையாது என்ற மாதிரியான செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றம் இதோட முடிவுக்கு வந்திருக்கு என்று சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு 50% நம்ப முடியும். ஆனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போரை பொறுத்த வரைக்கும் அந்த போர் இப்போதைக்கு நிப்பாட்டப்பட போறது கிடையாது. இந்த சந்தர்ப்பத்திலையும் 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பதற்றத்தை அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.